ஹலோ கைஸ், முந்தைய வீடியோவில் போட்டிருந்தேன் ஷோகேஸ் ஃபினிஷிங் ஒர்க் பண்ணோடனே ஃபுல் வீடியோ போடுறேன்னு பாருங்கள். ஃபினிஷிங் ஆயிடுச்சு, அதனுடைய வீடியோ தான் இது. ஷோகேஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங்கோட பக்காவாக பண்ணியாச்சு. இனிமேல் பட்டி பார்த்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணால் ஓகே, அவ்வளோதான். சரிங்களா? பாருங்கள், லைட் செட்டிங் எல்லா பாக்ஸுமே நம்ம வந்து மேக்ஸிமம் லைட் செட்டிங் போட்டிருக்குறோம். பாருங்கள் ஃபினிஷிங் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். இந்தமாரி ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம். ஆனால் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஒரு வாரம் அப்படி டைம் கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துட்றோம். ஓகேங்களா? ஃபுல்லாமே எல்லாமே காங்கிரீட்டு தான், எல்லாம் வெல்டு மிக்ஸ் காங்கிரீட்டு. சரிங்களா? எல்லா பாக்ஸுமே லைட்டு. ஏற்கனவே இந்த ஷோகேஸ் டிசைனில் பார்த்தீங்கன்னா 3 பாக்ஸ் இருந்துச்சு. நம்ம கொஞ்சம் இடம் இருக்கிறதுனால 4 பாக்ஸை ஆவரேஜ் பண்ணி 4ஆக போட்டாச்சு. அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் அதிலே கேட்டிருந்தாங்க அட்டாச் பண்ணி. ரூமு ஹால் பார்த்தீங்கன்னா 10க்கு 16, அதில் வந்து ஒரு பூஜை ரூம் போட்டாச்சு. இதுக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே கிரானைட்டுகளில் கீழே 10 வச்சு, அதாவது குத்து விளக்குலாம் வச்சுக்கிற மாதிரி இடம் விட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 கடப்புகளில் போட்டுக்கணும். அதாவது கிரானைட்டுகளும் போட்டுக்கலாம், ஏன்னா அது எண்ணெய் பசை வரதுனால அது போட்டுக்கணும். 3 கல் மட்டும் கிரானைட்டுகளில் போட்டுக்கலாம். அப்படியே டிவிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 55 இன்ச்சு, ஒரு 50 இன்ச்சு டிவி வைக்கிற மாதிரி விட்டுருக்குறோம். அந்த டிவிக்கு பொறநாடியும் பார்த்தீங்கன்னா சிப் லைட் வர மாதிரி வச்சுருக்குறோம். அதுவுமே பாருங்கள், தெரியுதுங்களா? அப்படி சிப் லைட் வர மாதிரி வச்சுருக்குறோம். இதுக்கு ராயல் ப்ளே போட்டுக்கிட்டு நம்ம வந்து இது டிவி அதுக்கு மட்டும் தனியாக ராயல் ப்ளே போட்டாலும் போட்டுக்கலாம், டைல்ஸ் ஒட்டினாலும் ஒட்டிக்கலாம் அதுக்கு. சரிங்களா? பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு 10க்கு 7 அடிக்கு இது ஷோகேஸ் வந்து பண்ணிக்குது. எப்படி இதுன்னு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா மேலே சிம்பிளாக எஸ்பார் போட்டு ஒரு சீலிங் பூ நார்மலாக ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி கேட்டிருந்தாரு, ஓரளவுக்கு பண்ணியாச்சு. சரிங்களா? அப்படியே வந்து ஒரு கிச்சனு பாருங்கள், பூ பாருங்கள். அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு கிச்சனு, அதுக்கும் சிம்பிளாக நார்மலாக ஒரு பார்டர் போட்டு செக்குடு மாலில் பண்ணியாச்சு. ஏற்கனவே இது போட்டிருந்தோம், அதேமாதிரி வேணும்னாரு, அதனால் நம்ம வந்து அதேமாதிரி பண்ணி கொடுத்துட்டோம். அப்படி கார்னர் பார்டரு. அவர் போர்ட்டிக்கோ வந்து 8க்கு 6 போர்ட்டிக்கோ, அதுலேயும் ஒரு சிம்பிளாக எஸ்பார் நார்மலாக கட்டியாச்சு. ஓகேங்களா? ஓகே, பாய்.